வணக்கம். நம்மளோட இந்த கதை விளக்கக்காட்சிக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் இலக்கியத்துல இருக்கிற மாயாஜாலம் நிறைந்த ஒரு அருமையான நீதிக்கதை. நிழல்கள் எப்படி நம்மள ஏமாத்தும், நாம எடுக்கிற சில முட்டாள்தனமான முடிவுகள், குறிப்பா இந்த அதிகப்படியான கர்வம் எப்படி பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையில இருக்கிறத விட உங்கள ரொம்ப பெரிய ஆளா எப்பவாவது நினைச்சிருக்கீங்களா? இதுதான் நம்ம கதையோட மையக்கருத்து. சில நேரங்கள்ல நம்ம கண்கள் நம்மள எப்படி ஏமாத்துது, தவறான பார்வை எப்படி நம்மள ஆபத்துல சிக்க வைக்குது அப்படிங்கறத இந்த விளக்க காட்சி மூலமா தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க இதுக்குள்ள நேரடியா போயிடலாம். நம்ம கதையோட ஹீரோ, அதாவது ஒரு நரியோட பயணம் எப்படி வெவ்வேறு நேரங்கள்ல மாறுதுன்னு இந்த டைம்லைன்ல பார்க்கலாம். காலையில ஒரு பிரம்மாண்டமான நிழல், மாலையில மத்த விலங்குகள் கிட்ட தற்பெருமை, அப்புறம் அடுத்த நாள் மதியம் எப்படி உண்மை வெளிப்படுதுன்னு வரிசையா பார்க்கலாம். பகுதி 1. காலையில நடந்த மாயை, சூரியன் எப்படி நம்மளை ஏமாத்துதுன்னு பார்க்கலாம். ஒரு அதிகாலை நேரத்துல ஒரு நரி தூங்கி எழுந்து மேற்கு திசையை நோக்கி வேட்டைக்கு கிளம்புச்சு. அங்கிருந்துதான் நம்ம கதையே ஆரம்பமாகுது. இங்க கொஞ்சம் சயின்ஸ் பத்தி பேசுவோம். குழந்தைகளே, சூரியன் காலையில கிழக்கு திசையில ரொம்ப கீழே இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம நிழல் தரையில ரொம்ப நீளமா விழும். அதே மாதிரி தான் அந்த நரியோட நிழலும் காலவேல ரொம்ப நீளமா, பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமான உருவம் மாதிரி விழுந்துச்சு. அந்த பெரிய நிழலை பார்த்த உடனே நரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே தலக்கணம் ஏறிடுச்சு. நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும், இந்த காட்டின் ராஜாவான சிங்கத்தை விடவும் நான் தான் பெரியவன் அப்படின்னு தனக்குத்தானே ரொம்ப கர்வமா சொல்லிக்குச்சு. வெறும் காலை நேரத்து சூரிய ஒளி செஞ்ச ஒரு சின்ன மாய அதோட கர்வத்தை பல மடங்கு ஏத்தி விட்டுடுச்சு. பகுதி 2. முதல் தவறு. களைப்படைந்த ராஜாவை தவறாக புரிந்து கொள்ளுதல். இப்படி ரொம்ப கர்வத்தோட நடந்து போயிட்டு இருந்த அந்த நரி வழியில நிஜமாவே ஒரு சிங்கத்தை நேருக்கு நேரா சந்திக்குது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. அங்க நடந்தது என்ன தெரியுமா? அந்த சிங்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுக்கிட்டு ரொம்ப சோர்வா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. வயிறு முட்டை சாப்பிட்ட மயக்கத்துல இருந்த அந்த சிங்கம் இந்த குட்டி நரிய ஒரு பொருட்டாகவே மதிக்காம அது அப்படியே கடந்து போயிடுச்சு. இப்போ அந்த நரி பண்ண முட்டாள்தனமான தவறுகளை கொஞ்சம் கவனிங்க. 1. தன்னோட நீளமான நிழலை பார்த்து தான் நிஜமாவே பெரிய ஆளுன்னு அது முழுசா நம்பிடுச்சு. 2. பாவம் நல்ல தூக்க கலக்கத்துல இருந்த சிங்கத்தை பார்த்து, ஓஹோ சிங்கம் நம்மள பார்த்து பயந்துதான் ஒதுங்கி போகுது அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிச்சு. அந்த கர்வத்துல நரிக்கு நிஜம் என்னன்னே கண்ணுக்கே தெரியாம போயிடுச்சு. பகுதி 3. தற்பெருமை கொண்ட சபை, ஒரு போலி ராஜாவின் அறிவிப்பு. அன்னைக்கு சாயங்காலம் கர்வம் தலைக்கேறின அந்த நரி நேரா காட்டுக்கு ஓடிப்போய் அங்க இருக்கிற எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டத்தே போட்டுடுச்சு. எல்லா விலங்குகளும் கூடி நிக்கிற அந்த சபையில நரி ரொம்ப தைரியமாவும் அதே சமயம் முட்டாள்தனமாவும் இனிமேல் இந்த காட்டிற்கு நான்தா ராஜா அப்படின்னு சத்தமா அறிவிச்சுது. அது மட்டும் இல்லாம காலையில சிங்கமே தன்னை பார்த்து பயந்து ஓடிடுச்சுன்னு ஒரு பெரிய பொய்க்கதையும் அளந்து விட்டுடுச்சு. ஆனா மத்த விலங்குகள்லாம் அவ்வளோ ஈஸியா ஏமாந்துடுவாங்களா என்ன? யானை இத ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றப்போ கூட்டத்துல இருந்த ஒரு புத்திசாலி மான் மெதுவா முன்னாடி வந்து, அப்படியா? அப்படின்னா அந்த சிங்கத்தை முன்னாடி மண்டியிடச் சொல், அதுக்கப்புறம் உன்னை இந்த காட்டுக்கு ராஜா ஆக்குறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான சவாலை விட்டுடுச்சு. பகுதி 4. நண்பகல் நேரத்து மோதல். சூரியன் உண்மையை சொல்லும் நேரம். இதுதாங்க இந்த கதையோட உச்சகட்டம். அடுத்த நாள் சரியா நண்பகல் நேரம், மான் விட்ட சவாலை ஏத்துக்கிட்டு அந்த முட்டாள் நரி நேரா சிங்கத்தை தேடி ரொம்ப மிடுக்கா நடந்து போச்சு. சிங்கம் வர்றது பார்த்த உடனே நரி ரொம்ப கர்வத்தோட அதோட வழிய மறிச்சு நின்னு, என் முன்னாள் மண்டியிட்டுச் செல் அப்படின்னு கட்டளையிடுது. நரி தன்னோட அந்த கற்பனையான பெருமைய நிஜமாவே 100% நம்பிடுச்சு அப்படிங்கறத இந்த முட்டாள்தனமான செயல் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ரொம்ப கோபம் வந்தாலும் நிஜமான ராஜாவுக்குரிய ஒரு பொறுமையோட ரொம்ப ஆழமான குரல்ல, உன்னை மன்னித்து விடுகிறேன், உடனே இங்கிருந்து செல் அப்படின்னு எச்சரிச்சுது. அந்த சின்ன நரி தப்புச்சு உயிரோட போக சிங்கம் கொடுத்த கடைசி வாய்ப்பு அதுதான். இப்போ இந்த லிஸ்ட் பாருங்க. நரி பண்ண முட்டாள்தனங்கள் எப்படி ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்குதுன்னு. நிழலை நம்பிச்சு சிங்கம் பயந்துடுச்சுன்னு நினைச்சுது. நிஜமான ராஜாவையே மண்டியிடச் சொல்லுச்சு. இப்போ சிங்கம் கொடுத்த அந்த கடைசி கருணையான எச்சரிக்கையையும் முடியாது அப்படின்னு சொல்லி அலட்சியம் செஞ்சிடுச்சு. நரி தன்னோட அழிவத்தானே தேடிக்கிச்சு. அந்த நேரத்துல நரி அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தது. அது சரியா மதிய நேரம்.
சூரியன் தலைக்கு மேல உச்சியில இருந்துச்சு. இப்போ நரியோட நிழல் நீளமா இல்ல, அதோட உண்மையான மிகச்சிறிய உருவ அளவுல தான் இருந்துச்சு. அப்பதான் அந்த நரிக்கு முழு உண்மையும் புரிஞ்சுது. சூரிய ஒளியோட மாயத்தால தான் காலையில நிழல் பெருசா தெரிஞ்சதுன்னு. ஆனா உண்மை புரியும்போது நேரம் ரொம்ப கடந்துருச்சு. பகுதி 5 முட்டாள்தனமான கர்வத்தின் விலை மற்றும் இறுதியான பாடம். பொறுமையிழந்த அந்த சிங்கம் தன்னை ரொம்பவும் தரக்குறைவா பேசின அந்த நரிய ஒரே அடியில கொன்னுடுச்சு. நரியோட அந்த முட்டாள்தனமான கர்வம் கடைசியில அதோட உயிரையே பறிச்சிடுச்சு பாத்தீங்களா? குழந்தைங்களே, இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அதுதான் வீண் கர்வம். இங்கிலீஷ்ல இத வேனிட்டின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கிட்ட இல்லாத ஒன்ன இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனமா பெருமைப்படுறது. இந்த கதையில உண்மையான வில்லன் அந்த சிங்கம் கிடையாதுங்க, நரிக்குள்ள இருந்த இந்த வீண் கர்வம் தான். இதுக்கு நேர் மாறான ஒரு சூப்பரான குணம் இருக்கு. அதுதான் பணிவு அல்லது ஹியூமிலிட்டி. நம்மளோட உண்மையான நிலைமை என்ன, நம்ம திறமை என்ன அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க முன்னாடி வீணா பெருமை அடிக்காம அமைதியா இருக்கிறது. நரிக்கிட்ட மட்டும் இந்த குணம் இருந்திருந்திருந்தா அது அந்த முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்திருக்காது இல்லையா? அடுத்த முறை நீங்க வெயில்ல நடக்கும்போது தரையில விழும் உங்களோட பெரிய நிழலை பார்த்தா கண்டிப்பா இந்த முட்டாள் நரி உங்க ஞாபகத்துக்கு வருமா? எது நிஜம், எது நம்ம கர்வத்தால உருவாகிற மாய அப்படிங்கறத பிரிச்சு பார்க்க பழகுங்க. முட்டாள்தனமா உங்களை நீங்களே ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டா அதற்கான இழப்பும் ரொம்ப பெருசாவே இருக்கும் அப்படிங்கறத எப்பவும் மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான விளக்க காட்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.